உங்களோட குலதெய்வம் இந்த திசையில தான் இருக்குன்னு கருப்பன் சொல்றான் தாயி. இந்த பக்கம் தான் குலதெய்வம் இருக்குன்னு மொட்டையா சொன்னா இப்படி எங்க இருக்குன்னு குறிப்பிட்டு சொன்னாதானே கண்டுபிடிக்க முடியும் சீஜா. அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சித்தப்பா. இருங்க பொறுத்திருந்து பாப்போம். திசை சொல்லுது, ஆனா குலதெய்வம் எந்த இடத்துல எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? இடம் கேக்குறீங்களா? கருப்புகிட்டே கேட்டுருவோம். கருப்பா, உன்னை தேடி வந்த பிள்ளைங்களுக்கு நீ இடத்த காட்டி கொடுக்கருப்பா. கருப்பா, ஒத்தையடி பாத 40 கஜம் தூரம் நடந்து போனா வலப்புறம் ஒரு ஆலமரம். வலதுபுறம் ஆலமரம். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆவி உட அணிஞ்ச கண்ணி வேப்ப மரம். உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பக்கம் போகணும் சாமி? வண்டி பாதைக்கு பக்கமா பார்த்தா வாழை தென்னை மரம். அதே வண்டி பாதையில கொஞ்ச தூரம் நடந்து போ. அங்க ஒரு வத்தி போன தண்ணி தொட்டி. அத ஒட்டி ஒரு ஒத்தையடி பாதை. அந்த வழியா 20 கஜ தூரம் நடந்து போ. அங்க ஒரு மூதாதையை நட்டு வச்ச விரிஞ்ச மாமரம். அதை ஒட்டி ஒரு உதய மரம். அந்த 2 மரத்துக்கு நடுவுல அந்த நிலத்துல நின்னு வானத்தை அண்ணாந்து பார்த்தா மரி கொடுங்க ஹஸ்பண்ட் சார். இந்த எலும்பு குட்டிக்கு சாமி கும்பிடுறாங்க. என்ன சாங்கியம்? என்னதான் சாமி கும்பிட்டாலும் சிலை கிடைக்க போறது இல்ல, எலும்பு கூடு தான் கிடைக்க போகுது. எங்க குலதெய்வம் கிடைச்சு மாறிப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீங்க ஒரு விடிவு காலம் கொடுக்கணும் இறைவா. இல்ல மாறி, நான் நோண்டுறேன், நீ அள்ளி போடு. ஓகே சரி. தள்ளிக்கோ. வாங்க வாங்க வாங்க. அடேங்கப்பா.
ஹஸ்பண்ட் சார் கடப்பாறைய கொடுங்க, நான் தோன்றேன். பரவாயில்ல மாறி, நான் பண்றேன். எதுக்கு ஹஸ்பண்ட் சார் உங்களுக்கு சிரமம்? கொடுங்க, நான் தோன்றேன். அண்ணே என்னண்ணே சில சத்தம் கேக்குது? டேய் அது சில சவுண்ட் இல்லடா, கல்லு கல்லோட சவுண்ட். ஐயோ நான் இல்ல, ஐயோ விடாது துரத்து போல இருக்குதே. ஐயா, தப்பிட்டா. மாறி அணையா விளக்கோட வீட்டை விட்டு கிளம்பி போய் ரொம்ப நேரமாச்சு. விளக்க தட்டி விட்டு பூஜையை நிறுத்த போறோன்னு சங்கரபாண்டிய மத்தவங்களும் கிளம்பி போய் ரொம்ப நேரமாச்சு. பூஜை நடந்ததா இல்லையா இன்னும் ஒரு தகவலும் வரலையே. ச்சே, ஒரே டென்ஷனா இருக்கு. இப்பதாம்மா சூர்யா போன் பண்ணான். சூர்யா என்ன சொன்னா மாமா? மாறி நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டாளா? எதுவும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல சுஜாதா, பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுச்சா. கருப்பசாமி மூலமா குலதெய்வம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா. மாறி நம்ம வீட்டுக்கு மருமகளா கிடைக்க நாம நிஜமா புண்ணியம் செஞ்சிருக்கணும் மாமா. ஆமா சுஜாதா, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். உங்க அக்கா தேவி இல்லாத குறைய மாறி தீர்த்து வச்சிட்டா. இந்த குடும்பத்துக்கு இன்னொரு தேவி ஆயிட்டாமா. ஹாசினி, சொல்லுங்க பெரியமா. குலதெய்வத்தோட வர மாரிய வரவேற்க நீ ஆரத்தியை ரெடி பண்ணுமா. தோ இப்ப உடனே ரெடி பண்றேன். தேவி அம்மா வந்துட்டீங்களா? கெட்ட சக்தியோட மந்திர கட்டுல இருந்து விடுபட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டீங்களாமா? வந்துட்டேன் மாறி. எங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாம போயிடுமோன்னு ரொம்ப வேதனையோட இருந்தேன். என் வேதனைய தீர்த்து வச்சிட்டேன் மாறி. என்ன வீட்டுக்குள்ள வர விடாம சதி பண்ணாங்க. அவங்க முகத்துல கரிய பூசி என்ன தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். நீ மட்டும் இல்லைன்னா நான் மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கவே முடியாது மாறி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.
என்னம்மா நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன். எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மறுபடியும் என்ன வீட்டுக்குள்ள வர வச்சதுக்காக மட்டும் நான் நன்றி சொல்லல மாறி. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் புள்ளையார் சுழி போட்டு தேடிட்டு போன குலதெய்வத்தை இப்போ நீ கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, அதுக்காகவும் தான் நன்றி சொன்னேன். இந்த தெய்வ காரியத்தை நல்லபடியா முடிக்க விடாம உனக்கு எவ்வளவோ இடைஞ்சல்கள், எத்தனையோ சோதனைகள். ஆனா அத்தனையும் தாங்கிக்கிட்டு நான் ஆரம்பிச்ச இந்த காரியத்தை நீ நல்லபடியா முடிச்சு வச்சிருக்க. அதனால இனிமே நீதான் மாறி இந்த வீட்டோட அடுத்த தேவி. என் மேல இருக்கிற பாசத்துல நீங்க இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷம்தாம்மா. ஆனா எப்பவுமே நான் உங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. உன்னோட மனசு எனக்கு தெரியும் மாறி. என் மகன் சூர்யா நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் தான் உன்னை சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சேன். தாலி கட்டின கையோட சூர்யா உன்னை விட்டுட்டு வந்தாலும் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவனை நீதானேமா காப்பாத்த ஓடி வந்த. இந்த வீட்ல உனக்கான அங்கீகாரம் முழுசா கிடைக்காம போனாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு இப்ப வரைக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீதானே மாறி. 20 வருஷத்துக்கு மேல பெத்த அம்மா என் மேல கோவமா என்னோட போட்டோவை கூட பார்க்க மாட்டேன்னு இருந்த சூர்யா இப்போ என் மேல பாசமா என் போட்டோவுக்கு விளக்கேத்தி வச்சு என்ன கும்பிடுறானா, அதுக்கு காரணம் நீதானே மாறி. என் இடத்துக்கு நீ வரதுக்கு இதை விட வேற என்ன தகுதி வேணும்? நான் செத்து போய் 20 வருஷம் கழிச்சும் அந்த தேவி என்ன தோக்கடிச்சிட்டா. உங்களை எல்லாம் நம்பின பாருங்க, என்ன சொல்லணும்? என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். உங்களோட முட்டாள்தனம் தான் காரணம். கேவலம் அந்த பட்டிக்காட்டு மாறிய வச்சுக்கிட்டு தேவி ஜெயிச்சு காட்டிட்டு இருக்கா. நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? மாறிக்கு எதிரா நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தான் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேனே சிஸ்டர். அப்டேட் பண்றது முக்கியம் இல்ல, ஜெயிச்சு காட்டி இருக்கணும். என் மனசே ஆறல. போயும் ஒரு பட்டி காட்டுக்கிட்ட என்ன தோத்து போக வச்சிட்டீங்கல்ல. தேவியால சாதிக்க முடியாதத அந்த பட்டிக்காட்டு மாறி சாதிச்சுட்டா. குல தெய்வத்தை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்ததுனால அவ இந்த வீட்டோட அடுத்த தேவி ஆயிட்டா. அத்தை, உங்களோட கோவம் ஆத்திரம் எல்லாம் எங்களுக்கு புரியுது அத்தை. நடந்ததெல்லாம் விட்டு தள்ளுங்க அத்தை. அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. வேற எதுலயாச்சும் மாறி கண்டிப்பா மாட்டுவா அத்தை. அப்பா அவளை மொத்தமா செஞ்சிடலாம் அத்தை. ஆமா சிஸ்டர், நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் சிஸ்டர். ஆண்டி, அது வந்து யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்க. சிஸ்டர், நாங்க என்ன சொல்ல ஒண்ணும் வரோம்னா சொல்ல வேண்டாம். நான் தான் வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எல்லாரும் வெளியில போங்க. என் மருமக மாறிக்கும் என் பையன் சூர்யாவுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உன்னை உசுரோட விட மாட்டேன். விடு, விடு, என்ன விடு. இத்தனை நாளா நீ என் மகனை ஏதாச்சும் பண்ணிடுவ, இல்ல என் மருமகளை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயந்துகிட்டே இருந்த. இனிமே அந்த பயமே எனக்கு இல்ல. விடு, விடுன்னு சொல்றல. ஒழுங்கா என் மருமக கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. இதுக்கு அப்புறமும் சூர்யா உயிருக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துறோன்னு நினைச்ச இந்த மாதிரிதான் என்னைக்கும் நீ என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்ப. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இதுக்கு மேலேயும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னையும் என்னோடவே கூட்டிட்டு போயிடுவேன்.
மாறிடுச்சு. நான் மாத்தலையே. என்ன இது சேஞ்ச் ஆக மாட்டேங்குது? பேட்டரி காலி ஆயிடுச்சு போல. குளிர் தாங்க முடியலையே. இப்போ என்ன பண்றது? என்ன இது பவர் ஆஃப் ஆகல? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி ஆகுது? பயங்கரமா குளிருதே. எப்படி தூங்குறது? ஜன்னல் ஓபன் பண்ணிடலாம். என்ன இது ஓபன் ஆக மாட்டேங்குது? ஏசி தானா கூலிங் ஏறுது. ரிமோட் ஒர்க் ஆகல. ஏசி பவர் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஜன்னலும் ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன நடக்குது இங்க? ஒருவேளை ஜன்னல் வெளிப்பக்கமா லாக் ஆயிருக்குமோ? என்ன கதவு வேற ஓபன் ஆக மாட்டேங்குது? என்னன்னு தெரியலையே. ஹலோ, யாராவது வெளியில இருக்கீங்களா? கதவை திறக்க முடியல, லாக் ஆயிருக்கு. ஓபன் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கதவை திறங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். ஐயோ, ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏசி பவர் ஆஃப் பண்ணா பவர் ஆஃப் ஆக மாட்டேங்குது. விண்டோ ஓபன் பண்ணா அதுவும் ஓபன் ஆக மாட்டேங்குது. அவ்ளோ ஏன்? டோர் கூட லாக் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணா அதுவும் ஓபன் ஆகல. ரொம்ப நேரமா நான் கத்திட்டு இருந்தேன். என்ன சொல்ற அழகு தேவதை? எதனால இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேவிதான். முதல்ல சிரிச்சு பயமுறுத்துச்சு. அதுக்கப்புறம் மாரிக்கு ஏதாவது பண்ணீங்க, உங்களை உயிரோட விட மாட்டேன்னு சிவத்துல எழுதி காட்டி மிரட்டுது. சித்தப்பா, எல்லாமே பிரம்ம அழகு தேவதை. பாருங்க. அங்க பாரு. ஜாஸ்மின், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் ஜாஸ்மின். ஸ்ரீஜா, தினேஷ் தான் ஊர்ல இல்லல்ல. நான் உன் கூட வந்து உன் ரூம்ல படுத்துக்கிறேன். இந்த ரூம்குள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்ரீஜா. சரி, நீ வா, நீ வா. நீங்க மட்டும் சரியான நேரத்துல மாரிய சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா நம்ம சூர்யாவுக்கு தாராவால கண்டிப்பா ஆபத்து ஏற்பட்டிருக்கும். தாரா கொலகாரி. நம்ம மகன் சூர்யாவை கொலை பண்ண பாக்குறான்னு தெரிஞ்சும் என்னால அதை சூர்யா கிட்ட சொல்ல முடியல தேவி. சூர்யாவை அந்த தாரா போலி பாசத்தை காட்டி அவனை நம்ப வச்சு அவனை அவ கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா. முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாங்க. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத நம்ம குலதெய்வத்தை மாறி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டால. இனிமே கண்டிப்பா தாராவால சூர்யாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. உண்மைதான் தேவி. மாறி நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு வீட்டுக்கும் கொண்டு வந்து பூஜையும் பண்ணிட்டா. மாரிய தவிர வேற யார் மருமகளா வந்திருந்தாலும் இத பண்ணிருக்க முடியாது. ஆமாங்க, மாறி மருமகளா கிடைச்சது
நாம செஞ்ச புண்ணியம் தாங்க. ம். நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணணும் தேவி? நான் இந்த வீட்ல இருந்த மாதிரி என் மருமக இந்த வீட்ல இருக்கணும். எனக்கு கிடைச்ச எல்லா மரியாதையும் உரிமையும் மாரிக்கும் கிடைக்கணும். மாரிய ஏன் இடத்துக்கு கொண்டு வரணும். அவளை அடுத்த தேவியாக்கணும். அது மட்டும் இல்லைங்க, மாரி இந்த வீட்டோட நிர்வாகத்தையும் ஆபீஸோட நிர்வாகத்தையும் பாத்துக்கணும். மாரிய தவிர வேற யாராலையும் இத பண்ண முடியாது. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அதையே நீயும் சொல்லிட்ட. மாரிதான் அடுத்த தேவி. கண்டிப்பா உனக்கு கிடைச்ச எல்லா மரியாதையும் பொறுப்பும் நம்ம மாரிக்கும் இங்க கிடைக்கும். உன்னோட இடத்தையும் இந்த வீட்டோட நிர்வாக பொறுப்பையும் நான் மாறிக்கிட்டே ஒப்படைக்கிறேன். இது சத்தியம். வாவ். ரொம்ப நல்லா இருக்கு மாரி. தேவிக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாங்க, இத தாரா அம்மாக்கு கொடுங்க. ஹஸ்பண்ட் சார், அத நீங்க பிரிக்க வேண்டாம், தாரா அம்மாவே பிரிக்கட்டும். நீங்க அவங்க கையில கொடுங்க. ஓகே மாரி, மா திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ சூர்யா. அம்மா, இத இப்போ பிரிக்க வேண்டாம், தனியா இருக்கும்போது பிரிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு. பிடிச்சதுன்னா என்னவா இருக்கும்? மாரி, கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? சாப்பாடு தானே? ஆமாக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா இருக்கோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்கம்மா. சாப்பாடுன்னா ஹாசினி என்ன வேகமா போறா பாரு. கைகளை வைர கைகளை ஆயிரம்
ஐயோ, என்னம்மா நீங்க என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க? சிஸ்டர், மாரிய கவனிச்சிங்களா சிஸ்டர்? அவர் யார் கூடயோ பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அத்தை, எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நேரமா இருக்கு அத்தை. மாறி இந்த ஏற்பாடு பண்ணதே அந்த தேவிக்காக தான். அவகிட்ட தான் பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த தேவி இங்கதான் இருக்காளா? அப்படிதான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் சார், அம்மா மனநிறைவோடு சாப்பிட்டாங்க. இப்போ நீங்க சாப்பிடுங்க. சரி மாறி. நான் உனக்கு ஊட்டி விடணும்னு நினைச்சேன்பா. ஆனா நீ ஊட்டி நான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. உன் கையால சாப்பிட்ட சந்தோஷமே போதும்பா. தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல எத்தனை கம்பெனிஸ் இருக்கு, என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, ப்ராஃபிட் எவ்வளவு வரும், இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சமாவது தெரியுமா? நான் சொன்ன இந்த விஷயங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவ நம்ம ஜாஸ்மின் தான். இவ சூர்யா மாதிரி நல்லா படிச்சிருக்கா. இங்கிலீஷ்ல சரளமா பேசுவா. இன்னும் சொல்ல போனா கூடிய சீக்கிரமே சூர்யா கையால தாலிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. மாறி வீட்டை விட்டு போக போறவ. வீட்டை விட்டு போக போற மாறி கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கு மருமகளா வரப்போற ஜாஸ்மின் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத தாரா. பேசுறது கடை தேங்காவை எடுத்து வழி பொள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி. சரியா சரியா சொன்னீங்க மாமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜாஸ்மின் மாதிரி மாரிக்கு மாடர்ன் ட்ரெஸ் பண்ண தெரியாதுதான். நுனிநாக்குல இங்கிலீஷ் பேச தெரியாதுதான். ஆனா அதுக்கும் நிர்வாகம் பண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாஸ்மினை விட மாரி நல்லாவே நிர்வாகம் பண்ணுவா. அப்போ ஜாஸ்மினுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறேன் தாரா. ஜாஸ்மினை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீதான் விருப்பப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியே தவிர இந்த குடும்பத்துல வேற யாருக்கும் அதுல உடன்பாடு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மாரிய தவிர வேற யாரையும் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கவும் மாட்டேன்.